ஒரு நாள் சிறுவனாக இருந்த யூசுப் அலைஹிசலாம் ஒரு விசித்திரமான கனவு கண்டார். அந்த கனவில் 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் அவருக்கு முன் வணங்குவது போல இருந்தது. அவர் அந்த கனவை தனது தந்தை யாக்கூப் அலைஹிசலாம் அவர்களிடம் பகிர்ந்தார். அந்த நேரத்தில் தந்தை மெதுவாக கூறினார், மகனே, இந்த கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லாதே, அவர்கள் பொறாமை கொள்ளலாம். ஆனால் மனித மனம் பலவீனமானது. யூசுப் அலைஹிசலாம் மீது தந்தையின் அன்பு அதிகம் இருந்ததால் சகோதரர்கள் பொறாமை கொண்டனர். ஒரு நாள் அவர்கள் யூசுஃபை வெளியே அழைத்துச் சென்றனர். அங்கே ஒரு ஆழமான கிணறு. அவர்கள் செய்த முடிவு கொடூரமானது. யூசுப் அலைஹிசலாம் அந்த கிணற்றில் தள்ளப்பட்டார். ஒரு சிறுவன் இருள் நிறைந்த கிணற்றின் அடியில். ஆனால் அவர் தனியாக இல்லை. அல்லாஹ் அவருடன் இருந்தான். சில நேரம் கழித்து ஒரு வணிகக் குழு அங்கு வந்தது. தண்ணீர் எடுக்க கயிறு வீசினர். அந்த கயிற்றை பற்றிக் கொண்டார் யூசுப் அலைஹிசலாம். அவரை வெளியே எடுத்தனர். ஆனால் சுதந்திரமாக அல்ல, அடிமையாக. அவர் எகிப்து நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டார். எகிப்தில் ஒரு உயர்ந்த அதிகாரியின் வீட்டில் வேலை செய்தார். அவரது நற்குணம், நேர்மை அனைவரையும் கவர்ந்தது. ஆனால் ஒரு சோதனை. அந்த வீட்டின் பெண் அவரை தவறான வழியில் அழைத்தாள். யூசுப் அலைஹிசலாம் மறுத்தார். அவர் சொன்னார், நான் அல்லாவை பயப்படுகிறேன். அதன் விளைவு அநியாயமாக சிறை. சிறையின் இருள். ஆனால் மனதில் ஒளி. அவர் மனம் தளரவில்லை. அவர் கைதிகளுக்கு நன்மையை போதித்தார். ஒரு நாள் எகிப்து மன்னன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவுக்கு விளக்கம் யாருக்கும் தெரியவில்லை. அப்போது யூசுப் அலைஹிசலாம் அழைக்கப்பட்டார். அவர் விளக்கினார், 7 வருடங்கள் வளம், பின்னர் 7 வருடங்கள் பட்டினி. அவரது அறிவு மன்னனை ஆச்சரியப்படுத்தியது. சிறைவாசி, இப்போது நாட்டின் பொறுப்பாளர். வளம் வந்தபோது தானியம் சேமித்தார். பட்டினி வந்தபோது மக்கள் காப்பாற்றப்பட்டனர். அந்த பட்டினி அவரது சொந்த சகோதரர்களையும் எகிப்துக்கு கொண்டு வந்தது. அவர்கள் தானியம் கேட்டு வந்தனர். அவர்கள் அவரை அறியவில்லை. ஆனால் யூசுப் அலைஹிசலாம் அவர்களை அறிந்தார். ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டது. அவர்கள் தவறை உணர்ந்தனர். மன்னிப்பு கேட்டனர். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிசலாம் என்ன செய்தார் தெரியுமா? கோபமில்லை, பகையில்லை. அவர் சொன்னார், இன்று உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அவரது சிறுவயது கனவு நனவானது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அவரது குடும்பம் அவருக்கு மரியாதை செலுத்தியது. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? கிணற்றில் தள்ளப்பட்டாலும் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அல்லாவின் திட்டம் மிக உயர்ந்தது. பொறுமை கொண்டால், இறை நம்பிக்கை வைத்தால் இறுதியில் வெற்றி நிச்சயம். இது யூசுப் அலைஹிசலாம் அவர்களின் கதையல்ல. இது பொறுமையின் வெற்றி.